வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் காரணமாக திமுகவால 2026 சட்டமன்ற தேர்தல்ல கள்ள ஓட்டு போட முடியாதுன்னு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. சேலத்துல நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்துல கலந்து கொண்டு பேசிய அவரு, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதை குறிப்பிட்டிருக்காரு. முதல்வர் தொகுதியான கொளத்தூர்ல மட்டுமே 1 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் சுட்டிக்காட்டினாரு. வழக்கமா தேர்தல்ல திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவாங்க. இறந்தவங்க நீக்கப்பட்டுள்ளதால 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவால ஒரு கள்ள ஓட்ட கூட போட முடியாதுன்னு பேசினாரு. புதிதாக கட்சி ஆரம்பித்த நடிகர் மேடையில ஆடிக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு தங்களுக்கும் திமுகவுக்கும் அப்படின்னு கூறி வருவதாகவும், அவர் கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் கூட கிடையாதுன்னு கூறிய நயினார் நாகேந்திரன், அதிமுக, பாஜக ரெண்டுமே சாதாரண கட்சின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. சட்டமன்ற தேர்தல்ல தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும்னு, மீண்டும் எடப்பாடி தான் முதல்வராக பதவியேற்பாருன்னு நயினார் நாகேந்திரன் உறுதிபட தெரிவிச்சிருக்காரு.